பீரியட் சார்ந்த விஷயம், உடம்புல ரத்தம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அதிக கேர் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளோ விஷயங்கள் திருமணத்துக்கு முன்பு. அதே போல திருமணத்துக்கு பின்பு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா 12 ராசிலையும் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த ராசியில தான் 7ஆம் அதிபதியோட நட்சத்திரமே உள்ள இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் தன்னுடைய வாழ்க்கை துணை மேலே எதிர்பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய எதிர்பார்ப்பு தூளாக ஆகிடும். எதிர்பார்க்குற விஷயம் எப்படி இருந்தாலும் எல்லா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். இவங்களை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரொமான்ஸ் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும், என்கிட்ட தான் லவ் பேசணும், கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த விஷயங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதிர்பார்ப்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுலலாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் வாழ்க்கை முறை அப்படின்னு யோசித்து அதுபடி பயணிக்கவும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு முன்பு இருக்கிற வாழ்க்கையை விட ஆஃப்டர் மேரேஜ் இருக்கக்கூடிய வாழ்க்கை அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு 40% குறைவாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு எடுக்கும்போது பிறக்கக்கூடியதில் அதிகத்தன்மையாக ஆண் வாரிசு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை ரொம்ப கண்டிப்பாக டிசிப்ளினாக வளர்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமிக்கவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு எடுக்கும்போது இளமை பருவம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைவுகள் நிறைய இருக்கும். சில இடங்களில் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு கண்டிஷன்ஸில் வாழ்ந்திருப்பாங்க. திருமணமான நிலையில் எதிர்பார்ப்புகள் குறைவை அதிகம் சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில காம்பினேஷன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகத்தனத்தினால நம்ம வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே குழந்தை வளர்ப்பு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடுத்த எய்மாக பசங்களை ஒரு ஸ்டேஜுக்கு கூட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதிக ஆர்வத்தை எடுத்துகிட்டு போவாங்க.